வல்லனின் தலைமையில் ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினால் இந்த பாரிஸ் மண்ணிலே ராமலிங்கர் பணிமன்றத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த சூழல், இறையாற்றல் நிரம்பியிருக்கின்ற இந்த அற்புதமான இந்த இடத்திலே திளைக்கின்ற இந்த அருள் பேராற்றல் இந்த உலகம் முழுக்க அமைதியும் சமாதானம் ஏற்பட்டு எல்லா உயிரினும் கூட்டி வாழ நாம் இறைவனிடம் ஆழ்ந்த விருப்பத்தை வைத்துக் கொள்வோம். இந்த அற்புதமான அந்த சூழலிலே ஒவ்வொரு ஆண்டும் நமது ராமலிங்கர் பணிமன்றம் செய்கின்ற இந்த அவதார திருநாளில் இந்திய திருநாட்டிலிருந்து ஒவ்வொரு முறை யாராவது ஒருத்தர் பங்கேற்பது இறைவன் அருளால் இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்றது, இயற்கையாக. இன்று இந்த நிகழ்விலும் அப்படி அன்னை சகுந்தலா அம்மா அவர்கள் கடையநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், குற்றாலத்துக்கு அருகில் இருந்து தமிழகத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த வருகை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. நாம் இந்த விழாவிற்காக அவரை அழைக்கவில்லை. அவர்கள் இங்கு ஒரு வேறு நிகழ்ச்சியாக வருகின்றது இருந்தது. நாம் இந்தியாவுக்கு சென்றிருக்கும் போது நம்ம எப்படியோ நம்முடைய எண் தொடர்பு அவர்களுக்கு கிடைத்து நம்ம தொடர்பு கொண்டாங்க. இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நாம் எல்லாம் கலந்து பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இதை கொஞ்சம் தொடர்பாக இருந்தவங்க அவங்க அம்மா பூஜா அம்மா, அவங்க பெல்ஜியத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் தொடர்பு கொண்டு பல முறை பேசினாங்க. உண்மையை சொல்லப்போனால் பல தடங்கல்களுக்கு மத்தியில் இன்று இந்த நிகழ்வு, தடங்கள் என்றால் ஏதோ ஒரு சின்ன சின்ன சூழல்கள் ஏற்படும், இறையருளால் சிறப்பாக நடந்துருக்குது. இவங்க நேற்று தான் மாலை வந்திருக்கிறாங்க பிரான்ஸுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ பேசிட்டு உடனே அவங்க பெல்ஜியம் புறப்படுறாங்க. ஏன்னா அவர்களுடைய கணவர் இந்திய தூதரகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கணும். நாளைக்கு அவங்க பணிக்கு போகணும். அவங்க மகன் பள்ளிக்கு போகிற சூழல் இருக்கிறதுனால இறையருளால் இந்த இடத்துல நமக்காக அனுப்பி வச்சிருக்கின்ற அந்த சகுந்தலா அம்மா கடையநல்லூரிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்கள இப்பொழுது வள்ளல் பெருமான் நமக்கு அருளி சென்ற சன்மார்க்க பெருநெறி பற்றி பேச அன்போடு ராமலிங்கர் பணிமன்றத்தை சார்பாக அழைக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி எல்லாம் சேர்வோடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறுதல்களாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்த நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திறந்தவங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பை இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் எனக்கு தெரியாத நிலைமையும் வேண்டும். புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு செஞ்சேன். உண்பனேன் எனினும் உறுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் வன்பனே நினையே நம்பினேன். கைவிலேகனே எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் எம்பெருமான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது நான் 9வது வகுப்பு படிக்கும்போது கடையநல்லூரில் ஒரு பள்ளி, அது ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. 8000 அன்பர்கள் அந்த பள்ளியில் மாணவர்கள் கலந்து படித்தோம். ஒரு சிவராத்திரி திருநாள் அன்று என்னை பேசுவதற்கு அழைத்தார்கள். நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். நான் இலக்கிய மன்ற தலைவியாக இருந்து பழக்கம், பல அறிஞர்களை வரவேற்றிருக்கேன், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி எனக்கு பொது மேடையில் பேசக்கூடிய அளவிற்கு அந்த 14 வயதில் எனக்கு அந்த பக்குவம் இல்லை. பெருமானார் ஒளிவண்ண திருமேனியாக என் முன் தோன்றி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அனுபவித்தல் வேண்டும். ஆளுநர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே எந்த நினது அறுப்புகளை ஏம்பிட வேண்டும். இந்த பாடலையும் புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். இந்த 2 பாடல்களையும் கூறி நீ பேச்சை துவந்து நான் உன்னுள் இருந்து இயக்குகின்றேன் என்று கூறினார். அன்று தொடங்கி எங்கெல்லாம் என்னை கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் தடையில்லாமல் போவேன். நான் வெளிநாட்டுக்கு கூப்பிடும்போது மட்டும் ஏனோ என்னை
ஐரோப்பிய தமிழ்ச்சங்கம் எனது கட்டுரை ஒன்றை தேர்வு செய்து அதற்கு பாராட்டு நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அதற்கு முன்னால இவங்களுடைய நிகழ்வு ஒன்று இருப்பதாக கேள்வியுற்று பாப்பாட்ட சொன்னேன், பெருமானார் நிகழ்வு இருப்பதானால் அதில் கலந்துக்கிற மாதிரி வரேன், வேற எந்த பாராட்டு, ஏன்னா நான் என்னுடைய செயல் எல்லாம் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமின் நமரங்கால் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்பார் பெருமானார். நான் சொல்லும் வார்த்தை, நான் செய்யும் செயல் அனைத்தும் எம்பெருமானுடைய திருவுள்ள குறிப்பாக இருக்க வேண்டும். அதை நான் என்பது முளைத்து விடக்கூடாது. இது என்னுடைய சிறு வயதிலிருந்தே எம்பெருமான் என்னை ஆட்கொண்ட நாளிலிருந்து எனக்குள் தோன்றிய ஒரு உணர்வு. பாராட்டுவதற்கு என்னிடம் ஏதோ இருப்பதாக நினைக்கின்றார்கள். கற்ற கல்வி மாசூது அது என்று எண்ணார் உலகத்தவர். கற்றது என் பெருமானிடத்தில் நான் கற்றது, கேட்டது என் பெருமானிடத்தில் நான் கேட்டது, உட்கொண்டது என் பெருமானை நான் உட்கொண்டது, பெற்றது என் பெருமானுடைய அருள் வல்லபத்தை பெற்றது. அவ்வாறு இருக்க நான் தனியாக ஒரு பிரிந்து போய் நான் எதை பற்றி சொல்வது? அது கடல் கடந்த நாட்டில் நான் என்பது தோன்றி முளைத்து நான் ஏதோ கல்வியில் சிறந்தவள், செல்வத்தில் சிறந்தவள், அறிவில் சிறந்தவள், ஏதோ ஒன்றில் சிறந்தவள் என்று நான் முளைத்து பேச வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த ஊருக்கு நான் வர முடியாது. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஒருவேளை பெருமானாரை பற்றி பேசுவதானால் கற்றது அவனிடத்தில், கேட்டது அவனிடத்தில், பெற்றது அவனிடத்தில், நான் இதுவரை உட்கொண்டதும் அவனுடைய அருள் வல்லபத்தை பெற்று. அப்ப அந்த உட்கொண்ட அருள் வல்லபத்தை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதானால் பெருமானாரே சொல்றாரு, தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்கிறோம். இவைகள்லாம் சங்கம் சார் திருக்கோயில்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் சங்கம் சார்ந்தது. சங்கத்தில் சார்ந்தவர்கள் யார் என்று விளக்கும் போது பெருமானார் சொல்றாரு, சங்கத்தில் சார்ந்தவர்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு, கொலை புரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்து முதல் மகன். அப்ப கொலை தவிர்த்தவர்கள் எல்லாம் சங்கம் சார்ந்தவர்கள். அவர்களிடம் காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோக முழுங்கோடனும் கடுமோக வீணனும் கொலையன்று எம்பு கொடு பாதகனமாம் இவ்வொருவரும் இவருக்கு உற்ற உறவானவர்கள். ஒரு கேட்டகரி வகுக்கிறார். நான் யாரெல்லாம் அன்பர்கள், யார் அன்பர் இல்லைன்னு சொல்லும்போது அன்பர்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றார். நான் காம உட்பகைவன், கோப வெங்கொடியன், கனலோக முழுங்கூடன், கடுமோக வீணன், இவர்கள் மட்டுமில்ல, இவர்களுக்கு உற்ற உறவானவர்கள். சட்டைட்டில்ல மீதி பேரை கொண்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ இத்தனை பேர்களும் என்னை பற்றிடாமல் ஆண்டு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த அனுபவம் என்பது அகண்ட வியாபமானது. நீங்க குருநாதர் அப்படிங்கக்கூடியது, வள்ளல் பெருமானார் அப்படிங்கக்கூடியவர் ஏதோ ஒரு உருவத்திருமேனியாக இங்க இருப்பதாக நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இந்த நிகழ்வு இவர்கள் நான் நடத்துவனா வேண்டாமான்னு சொல்றேன்னு சொன்னாரு. அப்ப எங்க பாப்பா எங்கிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க நேரம் நாங்க பெல்ஜியத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் போட போறோம், பெருமானாரை பற்றி சொல்வதானால் நான் அங்கு வருகின்றேன், பெருமானார் திருவுள்ள சம்மதம் ஏதோ அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பெருமானார் இந்த மர ஸ்டூலை கொண்டாந்து இதே இடத்துல போட்டுட்டு நான் அங்கு இருக்கிறேன், நீ வான்னு சொன்னாங்க. அகண்ட வியாபகமான ஒளிவண்ண திருமேனி தன்னை குறுக்கி கொண்டு இங்கு வாழக்கூடிய ஓரிரண்டு அன்பர்களுக்காக வேண்டி அது தன்னுடைய திருக்கருணையை செய்யும் போது அப்ப நம்மளுடைய பேச்சு என்னுடைய பேச்சு அல்ல. பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டார். அப்ப வேர்த்தாவே அன்பர் உள்ளம் மகிழ்விக்கக்கூடிய அருள் அனுபவம் இது. இது பார்த்தா இவங்க லாங்குவேஜ் புரியாதவங்க, தமிழ்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. எதனால? பார்த்தாலும் வள்ளல் பெருமானார் அருள் நிலைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு நினைச்சு பார்த்து கண்ணுக்குள்ள அதை பார்த்தாலும் அல்லது வள்ளல் பெருமானாருடைய பாடலை படித்தாலும் எனக்கு ரெண்டும் தெரியாது. பார்க்கவும் தெரியல, படிக்கவும் தெரியல. படிக்க பக்கம் என்று கேட்டார். இவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வேர்த்தாவி, அதாவது மைக்காலோரும் அமுதம் தேக்கிடச் செய்தனன் என்பார். அப்ப ஒவ்வொரு ஓமகூபத்திலும் அவனுடைய அருள் வல்லபத்தை தேக்கி வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கருணையை செய்கின்றான். ஒளிவண்ண திருமேனி நமக்குள்ள எப்படி வரும்? அகண்ட வியாபகமானது. குரு தத்துவம் என்பது ஒரு உருவத்துக்குள்ள கட்டுப்படக்கூடியதல்ல. தத்தாத்திரேயர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு குருநாதர் 24 பேர் அப்படிங்கிறார். 24 பேர் உங்களுக்கு எங்க இருந்து குருநாதர் இருந்தாங்க அப்படின்னு. காகம் கூட எனக்கு ஒரு குருநாதர் தான் அப்படின்னு சொல்றாரு. காகம் எந்த வகையில் உங்களுக்கு குரு போதனை பண்ணியது? அது பேசியதா கேட்கிறான், சீடன் கேட்கிறான் குருநாதர். அது பேசல. அப்புறம் உங்ககிட்ட என்ன பண்ணுது?
தெருவில் கிடக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அது சுத்திகரம் பண்ணுகின்றது. அப்ப சுற்றுப்புற சூழலை பராமரிப்பாக வைத்துக் கொண்டிருந்தோமானால் அது இறை வடிவத்தையும் இறைவண்ணத்தையும் நமக்கு பெற்றுத் தருவதற்கு ஒரு உபயோகமாக இருக்கும் என்பதை காகத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சூரியன் எனக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்றாரு. சூரியனை எவ்வாறு பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சூரியன் உதித்து வரும்போதே இந்த உலகத்திற்கு ஒளி வீசுவது போல எனக்குள்ளேயே ஒரு ஆணவமாதி மலங்கள் எனக்குள்ள இருட்டு கிடக்கிறது. அந்த ஆணவ தாக்கத்தை ஒழித்து நீக்கி எனக்குள் எழுகின்ற வள்ளல் பெருமானார் சொல்வார், நம்ம எல்லாரும் திருப்புலி எழுச்சிங்கிறாங்க. திருப்புலி எழுச்சி எங்கோ இறைவன் இருப்பதாக, எங்கோ குருநாதர் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் ஒரு திருப்புலி எழுச்சி பாடுகின்றோம். ஆனா வள்ளல் பெருமானார் ஒரு திருப்புலி எழுச்சி பாடுகின்றார். நீங்க திருப்புலி எழுச்சிங்கிறது புற உலகில் யாரோ ஒருவருக்கு எங்கோ ஒருவர் கூறுவது அல்ல. திருப்புலி எழுச்சி திருப்புலி எழுச்சி இன்று எனக்கு எழுகின்ற ஞாயிறை போன்று என் உள்ளத்திற்குள் இன்றைக்கு எழுகின்ற ஞாயிறு போல் இறைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீர். என்னை பள்ளி எழுப்புவதற்கு இறைவனை கூப்பிடுகின்றான். நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் போய் இறைவனுக்கு தூப தீப ஆராதனை காட்டு. அகண்ட வியாபகமான ஒன்றுக்கு நாம் எப்படி தூப தீபம் காட்டுவது? அதற்கு நமக்கு காட்ட முடியாது. அத்வைத ஸ்தாபனம் பண்ணக்கூடிய ஆதிசங்கர் சொல்றாரு, இறைவா நான் உன்னை ஒரு வண்ணத்திலும் வடிவத்திலும் வணங்கியதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கொள்கின்றேன். இந்த வண்ணத்திற்குள் வடிவத்திற்குள் அடக்காதவன் நீ, மாற்றறியா பொன்னே. இறைவனை வள்ளல் பெருமானார் சொல்றார், மாற்றறியாத பொன்னே, நீ கணக்குக்குள்ள அடங்க மாட்டேன், என்னுடைய மனதிற்குள் அடங்க மாட்டேன். அது அகண்ட வியாபகமாக நீ நிறைந்திருக்கின்றாய். அப்போ எனக்குள்ள நான் எப்படி கண்டுகொள்வது? நான் சில பயிற்சிகளையும் சில முயற்சிகளையும் சரணாகதியோடு பண்ணினோம்னா, இப்ப நமக்கு திணிக்கப்பட்ட துறவு சில பேருக்கு இருக்கு, ஏற்கப்பட்ட துறவு சில பேருக்கு இருக்கு. ஏற்கப்பட்ட துறவாயினும் திணிக்கப்பட்ட துறவாயினும் வாழ்க்கையில எல்லாரும் இல்லறத்துல இருக்கிறதா பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க இல்லறத்துல இருக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அப்ப அது திணிக்கப்பட்ட துறவு. அவர்கள் இப்ப வாழ்ந்தது போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நாங்க வாழல. வாழ்கின்றாய் நீ வாழாத நெஞ்சமே, இது ஒரு வாழ்க்கையா? நீ வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், உனக்கு அவலக்கடலாய வெள்ளத்தே சூழ்கின்றாய், ஏழுனக்கு சொல்கின்றேன் பல்கார். நான் உனக்கு ஒரு ஓயாம் பண்றேன்ப்பா, நீ அவலக்கடலாய வெள்ளத்தே நீ மூழ்கி செத்து போகாதடா. உனக்கு நீயே ஒரு துன்பத்தை நீ வரவழைச்சுக்கிற மாதிரி. அப்படி இல்லை. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நீ எனக்குள் புகுத்து என்னை பள்ளி எழுப்பி எனக்குள்ள இருக்கக்கூடிய காம பகைவன் போகவன் கொடிய கனலோக முன்மூலை இவைகளையெல்லாம் எனக்கு நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும். இதுதான் திருப்புலி எழுச்சி. அப்ப நமக்குள்ள திருப்புலி எழுச்சி எங்கே நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது, எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதனை வள்ளல் பெருமானார் நமக்கு காட்டுறார். நீங்க எங்கேயோ ஒரு இறைவன் இருப்பதாக நினைச்சு போனாங்க. எனப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தருவதற்காக வேண்டி எனக்குள்ளேயே இறைவன் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மிக பவித்திரமான ஒரு உணர்வை இப்ப நாம நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார்ன்றதை அடையாளப்படுத்துகின்றார் பெருமானார். அப்ப அப்படி நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது அப்ப ஒவ்வொரு உயிர்களிலும் இறைவன் இருக்கதானே செய்வான். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு உயிர்களையும் இருக்கிறான். அந்த நமக்குள்ள இருக்கிறாங்கிறத நம்ம எப்படி கண்டுகிட்டோம்? இறைவனை இறைவன் இந்த காம உட்பகவன் கோபவன் கொடியன் இவைகளெல்லாம் நீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று உலகை உழுக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்நிலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகை உழுக்கக்கூடியது ஒரு தொற்று நோய். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்குமே வள்ளல் பெருமானார் சொல்றார், வரமேது தவமேது விரதமேது ஒன்றுமில்லை, மனம் விரும்ப உணவுண்டு நல் வஸ்திரம் அணிந்து மடமாதமை நாடி நறுமலர் சூடி மேற்கரம் ஏவ விட்டு முளைகட்டு அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதுவே கை கண்ட பலனினும் கயவரை கூடாத அருந்தரமேவு சென்னையில் கந்த ஓட்டத்தில் வளர்ந்தரமோங்கு கந்தவர். இந்த கயவங்களோடு என்னை சேர்த்துறாதப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரோடு சேர்க்கணும்னு ஒரு கூட்டு சொல்லிட்டாரு, இவங்க கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுதான் சுகம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சுகத்தை சுகமலால் சுகமாம் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தி, சுகம் இல்லடா இது சுகம் அல்லாத சுகம், இதுக்குள்ள போய் முழுகுனீங்கன்னா தீராத நோய் வரும். நீ எதுக்கும் வரமேது விரதமேது ஒன்றுமில்லை அப்படியெல்லாம் நீ நல்லா வாய்ச்சவடா பேசுற. இப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி HIV நோய் மூலமாக அது நம்ம அதை கண்டு பயப்படல. அது எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம உதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம். இதெல்லாம் என்ன ஆகும்? என்ன விரதம், பாவம் ஏது புண்ணியம் ஏது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நரிகளெல்லாம் ஓடி குளிக்கணும் என்ன வேணும்? இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை. நான் போயாத சாப்பிடணும் தூங்கணும், இதுதான் எனக்கு வழி அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாரையும் ஆட்டி படைக்கிருப்பாங்க. அது
அதனால ஒரு பாடல் அவர் சொல்றாரு பாருங்க, புண்படா உடம்பும் பொய்படா ஒழுக்கமும் பொன்னி. அப்ப ஒழுக்கத்துல பொய்பட்ட ஒழுக்கம் என்பது வேஷபூஷணம் போட்டுக்கிட்டு நான் பெரிய ஆளு அப்படிங்கக்கூடிய தன்மையை சுமந்துக்கிட்டு எனக்கு வள்ளல் பெருமானார் கருணை பண்ணியதாக ஒரு பாவனையை தோற்றுவித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறோம் பாருங்க, அது பொய்பட்ட ஒழுக்கம். பெருமானார் சொல்றார் பாருங்க, புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொன்னி. அப்ப பொய்படாத ஒழுக்கம் என்னும் ஒரு ஒழுக்கம் உள்ளது. அந்த பொய்படா ஒழுக்கத்தை பொருந்தி நான் வாழ வேண்டும். அந்த ஒழுக்கம் என்னை பிரியக்கூடாது, நான் அதை பிரியக்கூடாது. இப்ப இந்த பிளாஸ்டிக்குள்ள ஒரு காஃபி விட்டு கொஞ்ச நேரம் கீற்று அப்படியே அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. அதை கொஞ்சம் ஏர் டைட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிடும், ஜில்லிட்டு போயிடும். அப்ப நம்மளுடைய வாசி நிலைகளை, நம்மளுடைய பக்குவ நிலைகளை, நம்மளுடைய பயிற்சி நிலைகளை கொஞ்சம் செதற விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்குள்ள மாயங்கக்கூடிய வைரஸ் தொற்று வந்து உள்ள புகுந்துக்கணும். அது நம்ம எந்த வழியில இழுத்துட்டு போகும், எப்படி செய்யும் அப்படிங்கிறது தெரியாது. பெருமானார் ஒளிவண்ண திருமேனி அடைஞ்ச போது கூட ஒரு வழக்கு வடலூர்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மதண்டிகா யோகம்னு ஒரு யோகத்தை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. 4 பக்கமும் நெருப்பு அக்கினி கோலத்தை வச்சு மத்தியில உட்கார்ந்து அவருக்கு தவம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு செவிவெளி செய்தியாக நாங்க ரொம்ப கொடுமை என்னன்னா, பெரிய பெரிய அறிஞர்கள் தோன்றிய நாட்டில் அந்த அறிஞர்களுக்கு வரலாற்று மூலமாக பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. நமக்கு வள்ளல் பெருமானுடைய பாடல்களே பதிவு வேற. நமக்கு வந்து பெரிய பதிவுகள் வள்ளல் பெருமானுடைய வரலாறு, அவர் வாழ்ந்த போது கூட வாழ்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய பதிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. அவர் பாலசுப்ரமணிய பிள்ளை அப்படிங்கக்கூடிய அவருடைய உபயத்தினாலதான் இன்றைக்கு நம்ம முதல் 4 பதிப்புகள் வெளிவந்துச்சு. அது தொழுவூர் வேலாயுத முதலியார் இருந்தக்கூடியவர், நான் பட்டினி கிடந்து நான் இதை கொண்டுட்டு வருவேன், நீங்க இதை வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கலன்னா நான் என் உயிரை மாய்த்தாலும் மாய்ப்பேன் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு இந்த பாடல்கள் கிடைச்சது. நாம் எப்படி நெறியாக வாழ வேண்டும் என்பதற்கு நம்ம எல்லாரும் ஒரு சமயத்தை பிடித்து கொண்டு தொங்குகின்றோம். அந்த சமயத்துல அன்பு இல்லை, பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இல்லை. ஆனா அதை பிடிச்சுக்கிட்டு சொல்றோம். அவர் பெருமாள் வாழ்ந்த காலத்துல அந்த சமுதாய அமைப்பை பார்த்து அவருக்கு மனம் ரொம்ப நொந்து போச்சு. ஏதோ இந்த மனக்குரங்கு பேயாட்டம் ஆடுகின்றது. இந்த குரங்கை கட்டி போடுவதற்கு சில பயிற்சி முயற்சிகள் பண்ணிக்கோங்கப்பா. அந்த மனக்குரங்கு போடுற ஆட்டம் மனமெனும் ஒரு பேய்க்குரங்கே அப்படின்னு அதை அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ இந்த மனக்குரங்கு ஆடும் ஆட்டத்தை நீங்க கட்டி போட்டு நீங்க ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டு தவம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிறவங்க ஒரு குரங்க ஒரு தூண்ல கட்டி போட்டுட்டு அவங்க பாட்டுல தவம் பண்றேன்னு கண்ணை போட்டிட்டு இருக்காங்க. இது பேர் தவமா? குரங்கு அங்க ஏன்னா மனமெனும் ஒரு பேய்க்குரங்கு, மனதை கட்ட தெரியல, ஒரு குரங்கு கட்டி போட்டுக்கிறாங்க. அப்ப இது ஒரு சம்பிரதாயமாக ஒரு நடைமுறை சாத்தியமாக இப்படி வந்துருச்சு. அதனால கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்ணோடி போக என்னையா பழக்கம்? ஜாதியிலே, மதங்களிலே, சமயங்களிலே அபிமானித்தலையும் உலகியல். நீங்க இங்க வாங்கய்யா, உங்களுக்கு இங்க இல்ல, இதுல இல்லப்பா கடவுளுங்கிறது. கடவுள் தந்தது ஒன்றெண்ணை கொண்டது எந்தெண்ணை சங்கர ஆர்வலோ சதுர. நீ ஒன்னை தந்து என்னை பெற்றுக்கிட்டப்பா. அதனால நீ இது நம்ம ரெண்டுக்குள்ள யார் பெரியவங்க? சங்கர ஆர்வலோ சதுர. அந்த மொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நான் பெற்ற ஆனந்தம் எல்லை கடந்தது. இந்த உடல்ங்கிறக்கூடியது எல்லைக்கு உட்பட்டது. நீ சொன்ன பயிற்சியையும் நீ சொன்ன முயற்சியையும் பெற்றுக்கொண்டு நான் எல்லையற்ற அந்த உலகத்துக்குள்ள சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு காலம் எனக்கு விதிக்கப்பட்டதோ அது வரைக்கும் நான் போவதும் வருவதுமாக என்னுடைய மூச்சு இந்த கூட்டுக்குள்ள வருவதும் கூட்டை விட்டு போவதுமாக இருந்தது. அந்த மாதிரி 70 இருந்து 72 வரைக்கும் பெருமானார் எங்க இருந்தாருன்னு தெரியாம 6 மாத காலம் அவர்கள் தொண்டர்கள்லாம் அல்லாடி போயிருக்கிறாங்க. அவர் போவதும் வருவதுமாக அந்த உடலை ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. தன்னை பிரிந்து வாழ்வதற்கான தகுதியை அந்த ஒன்றெல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதொன்று என்பார். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். இறைவனுக்கு இருப்பிடம் எது? சிந்தை. அதுக்குள்ள நீங்க உங்களுடைய எஸ்டாப்ளிஷ் பண்றது, நீங்க இறைவனை ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய இடம் உங்களுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். நீங்க எங்கேயோ புறத்துல போய் இறைவனை தேடிட்டு புறத்தை தோன்றக்கூடியவைகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மண் மயங்காதீங்க. அப்போ நீங்க உங்களுக்குள்ள இறைவனை தேடக்கூடிய இடம் இந்த சிந்தை. அதுல மனமாசம் இருக்கக்கூடாது, மலமாசம் இருக்கக்கூடாது. புலாலுங்கிறது நெறியான வாழ்க்கையோடு ஒரு இல்லறத்தை நீங்கள் தொடங்குங்க. அந்த தொடங்கும் போது அவர் அந்த உலகை பிடித்திருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்வுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு, அதாவது எந்த பெண்களோடு சேர்ந்து எந்த ஆணோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த கிருமி நாசினிகள் தொற்றுவதற்கு வைரஸ் தொற்று தொற்றி உங்களுடைய உடம்பை பாழ்படுத்தி விடும்.
அப்ப நீங்க எந்த எல்லை கட்டான பரம்பொருளை அடைய முடியுமோ அதற்குள்ள போய் நுழைவதற்குள்ளால இந்த உடல் நோய்வாய்ப்பட்டு புழுங்கி நாம் நம்மளுடைய பிறந்த நிலை என்ன, நாம் அனுபவித்தது என்ன, விளக்கறியாத இருட்டறையில் கிடந்து விம்மி அழுகின்ற குழவியினம் மிக பெரிதும் இழைக்கும். இது ஒரு தாய் கதவை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம தண்ணி கொண்டு வந்துடுவோம், அல்லது வேற ஏதாவது கடையில போய் சாமான் வாங்கிட்டு போனா அந்த குழந்தை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் போயிருக்கிறான். இப்ப மாதிரி வெளிச்சம் கிடையாதுன்னு அந்த குழந்தை கீழே விழுந்து குப்புறப்படுத்திட்டு அழுதுகிட்டு எங்க கிழக்கு எங்க மேற்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியல. அது மாதிரி இறைவா நீ எங்க இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தெரிவிப்பாரும் எனக்கு இல்லை. நான் பந்த வகையற்றவர் உலகத்தை நடிக்கும் உண்மை பரம்பொருளை எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. அப்ப எனக்கு நான் எப்படி செஞ்சா தெரியல, நான் எப்படி இருக்கிறேன். இப்போ விளக்கறியாத இருட்டறையில் கிடந்து விம்மி அழுகின்ற குழவியினும் மிக பெரிதும் இழைக்கின்றேன். அப்ப இப்படி இழைச்சி திடீரெனா நான் எப்படிப்பா உண்மை பரம்பொருளை அடைய முடியும்? அப்போ இந்த மாதிரி உடல் நோவுக்கும் ஆளாகக்கூடாது, மனநோவுக்கும் ஆளாகக்கூடாது, உயிரை பற்றி இழைக்கும் இன்ப துன்பங்களுக்கும் ஆளாகக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்க என்னால முயற்சி பண்ணி அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அட்ட சரண்டர். உங்களுக்கு சரணாகதி அர்ப்பணிப்பு அப்படின்னா வள்ளல் பெருமானார் மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வேணும். நான் எனக்கு இது மாதிரிலாம் ஒரு உணர்ச்சி வருது. உற்ற நண்பர்களிடமும் ஒரு துணையிடமும் சொல்ல பூசக்கூடிய சில விஷயங்களை பெருமானார் ரொம்ப நமக்கு கருணையோடு சொல்றாரு. சோறு வேண்டினும் துகில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமல்லாத சுகம் வேறு வேண்டினும் மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறிப்பெரிய. நான் முன்னால நிக்கிறேன், திருச்சென்னைக்கு முன்னால நிக்கிறேன் ஐயா. நான் திருச்சென்னையை நான் புறமா பார்க்கல, ஏன்னா நீ எனக்குள்ள இருக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பாதி மனக்குரங்கு ஆடும் ஆட்டம் பார்க்க முடியவில்லை. அது நீ இருக்கிற இடம் மாதிரி இல்லை. அது அந்த குரங்கு பிடிச்சுக்கிட்டு ஆடுது. விவேகானந்தர் சொல்வாரு, ஒரு குரங்கு அது கள்ளு குடிச்சிட்டு இஞ்சி தின்னுட்டு பைத்தியம் பிடிச்சு அப்படி அலைகிற குரங்கு விட மோசமான குரங்கு என் மனக்குரங்கு அப்படிங்கிறாரு, இந்த மனதை அடையாளப்படுத்துவதற்கு. அப்ப எல்லாரும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா அது ஜெயிக்க கூடியதல்ல. ஆனா சரணாகதி பண்ணக்கூடிய தொண்டர் உள்ளத்தில் இறைவன் தானே அமர்ந்து இது செய்க இது செய்யக்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயம் சொல்லுவான். நான் உங்களுக்கு உத்தரவாதமா சொல்றேன், வள்ளல் பெருமான் அவர் சொல்றாரு எல்லாம் செயல்கூடும் என் ஆணை உறுதியா சொல்றாரு. எப்போது அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று பேரண்ட நாயகன் அகண்ட வியாபியாக உள்ளான், அவனை நீ உனக்குள்ள ஏற்றிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாம் சரி. என்ன நினைக்கிறியோ நியாயமான நினைப்பு, அந்த நினைப்பை நான் நிறைவேற்றி தருகின்றேன்னு உத்தரவாதம் சொல்றான். அந்த மாதிரி அவர் நிறைவேற்றி தருவாருன்னா ஒவ்வொரு அடியவர்களும் யாரெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு சரணாகதியோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அது மாதிரி செஞ்சிருக்கிறான். ஒரு காலத்துல சைவ சித்தாந்தத்துல ஒரு பெத்தான் சாம்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு அடியவருடைய வரலாறு பேசப்படுகின்றது. அந்த பெத்தான் சாம்பன் ஒரு விறகு வெட்டி. அவன் ஒரு கொற்றவன்குடி சிவாச்சாரியார்னு சொல்லி ஒரு உமாபதி சிவம் அப்படிங்கக்கூடியவர் சித்தாந்தங்களுக்கு அவருடைய பாடங்கள் எல்லாமே நல்லா தெரியும். 14 சாத்திர நூல்கள் எழுதிய மிகப்பெரிய ஒரு ஞானி. கொற்றவன்குடிங்கக்கூடிய இடத்துல ஒரு மடம் அமைத்து அவர் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு விறகு வெட்டியா இருக்கிறான் பெற்றான் சாம்பன்கக்கூடியவன். அதுக்கு எது இருக்காங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய அன்னம்பாலிப்புக்கு காட்டுல இருந்து விறகு சேகரிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு அதற்கான கூலியை பெற்றுக்கொண்டு வாழ்றோம். கணவன் மனைவி 2 பேரும் இடையறாத அன்பு. எனக்கு எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. பெரிய படிப்பாளிகளுக்கு மட்டும் இறைவன் சொந்தக்காரன் இல்லை. கல்லாத வேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத மூட அறிவுக்கு என் செய்து. கல்லாத வேர்கள் தான் நல்லவர்கள். அவர்களுக்கு புதக்கவாதம் கிடையாது, தர்க்கவாதம் கிடையாது, விதண்டாவாதம் கிடையாது. அவங்க யாரையும் பற்றி கூட்டி பேச மாட்டாங்க, குறைச்சு பேச மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குள் இறை உணர்வை பெற வேண்டும் என்ற தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பெத்தான் சாமன் விறகு வெட்டியாக இருந்தாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு தன்னுடைய சரணாகதியோடு இறை உணர்வை தனக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் தாகத்தோடு அவனும் அவன் மனைவி. எனக்கு குழந்தை இல்லை, நான் விறகு வெட்டுறேன், எனக்கு பெரிய பங்களா வேணும், எனக்கு பெரிய ஆடம்பரமான மாளிகை வேணும் அப்படின்னு அவன் கேட்கல. இரவா எல்லாரும் சொல்றாங்க எழுகின்ற உள்ளத்து, அதாவது எங்கெல்லாம் மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுகின்ற பரஞ்சோதி. எனக்குள்ள ஊறி நின்று எழுகின்ற ஜோதியாக இறைவன் வரணும். அப்படி ஒரு நிலைப்பாடை அங்கே மடத்துல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க.
எனக்கு அந்த நிலைப்பாடு எப்போது அப்பா வரும்? அவர் கேட்கனா இப்படி கேட்டுக்கலாம் இல்ல, நான் விறகு வெட்டி கொண்டாந்து எவ்வளவு நாள் உனக்கு சோறாக்க போடுறேன், உன்னுடைய அருளடியவர்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போறாங்க, என்னை மட்டும் ஏன் நீ கவனிக்க மாட்டாங்க, அப்படி கேட்டுக்கலாம் தானே. அவர் அப்படி கேட்கல பாருங்க. எழுகின்ற ஜோதி எனக்குள்ள நான் மாறி நின்று என்னை மயக்கும் அஞ்சல் புலன்கள் வழி அடைத்து என்னுள் எழுகின்ற ஜோதி, எனக்குள்ள நீ அப்படி ஒரு ஜோதியை எப்போது எழுந்தருள செய்வார் இறைவன் கேட்கிறார். இறைவன் அவருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறார். இதை கொண்டு போய் உங்க சிவாச்சாரியத்தை கொண்டு கூட அவர் உங்களுக்கு உனக்கு ஞானம் போதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு எலியினுடைய கடவுள், கடவுள் எந்த வடிவத்திலுமா வருவார், எந்த வண்ணத்திலுமா வருவார், எலியினுடைய கடவுள் எலியாகத்தான் இருப்பார்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி. நாம் எந்த வடிவத்தில் கடவுளை பார்க்க, ஒளிவண்ணமாக பார்க்க விரும்பினால் ஒளிவண்ணம், அருள்வெள்ளமாக பார்க்க விரும்பினால் உருகி படிச்சாரு ரெண்டு ஒரு அன்பர்கள் கண் தண்ணி வரும்படிமா. அப்ப அந்த அழுகைக்குள்ள இறைவன் இருக்கிறான். என்ன அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்றாங்க. அழுதால இறைவனை பெறலாம். இத்தனை யோகம், இத்தனை யாகம், எத்தனை ஞானம், எத்தனை மோனம் என்ன பண்ணதை விட மிக எளிமையான ஒரு வழியை சொல்லி தந்த ஒரு ஞான வள்ளல் நம்ம ஜோதி ஐயா. அவங்க பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு என்னுடைய தலைவன் பேரை ஒரு அடையாளப்படுத்துவதற்கு பெருமானார் அப்படின்னு சொல்லலாமே தவிர அந்த பேரை எப்படி சொல்லணும், பார்த்தாலும் படித்தாலும் அந்த பேரை சொல்லும் போதே நாவலாம் தித்திக்கும், மன்னியமை அறிவலாம் தித்திக்கும், ஊனலாம் தித்திக்கும், உயிரெல்லாம் தித்திக்கும், அப்படி சொல்லணும். அப்படி ஒரு அருள் தந்தை அவர். அப்ப அந்த அருள் வல்லபத்தை நம்ம எப்படி சொல்றது? அது வாய் தித்திக்க சொல்வதா, மனம் தித்திக்க சொல்வதா, மன்னியமை அறிவு தித்திக்க சொல்வதா, ஊர் தித்திக்க சொல்வதா, உயிர் தித்திக்க சொல்வதா, எது தித்திக்கும்? இதெல்லாம் தித்திக்குமாமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம். இதெல்லாம் தித்திக்குமா? நாவல போட்டா தானே எந்த சுவையும் தித்திப்புங்கிறது தெரியும். அப்படின்னா பெருமானார் நினைந்து நினைந்து அழுது அழுது வரைந்து வரைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிடியே என்று ஏங்கும் அடியவர்களுக்கு வாய் தித்திக்க வருவார், மனம் தித்திக்க வருவார், மன்னிய மெய் அறிவு தித்திக்க வருவார். அனுபவத்துல பெத்தான் சாமன் இறைவன் அப்படி கேட்டா அவனுக்கு தகுந்த ஒரு விறகு வெட்டியா வந்தார். ஏன்னா அவன் வணங்கக்கூடிய கடவுள் உருவத்துல அவர் வராரு. அவனுக்கு அதுதான் கடவுள்னு அவனுக்கு தெரியாது. அவர் ஒரு சீட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப அவர் ஒரு பெருமானார் ஜோதி வடிவமாக ஆயிட்டாருன்னு சொல்றதுனால ஒரு 4-5 தொண்டர்கள் இருந்தாங்க. தொழுர் வேலாயுத முதலியார் மாதிரி ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு கூடிய தொண்டர்கள் இருந்தாங்க. அவர் பாலகிருஷ்ண பிள்ளை மாதிரி அதை எழுதி பிரிண்ட் போடுறதுக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. நமக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப பெத்தார் சாமனை பற்றி யாருக்கு தெரியும்? அப்ப அவர் காட்டுக்கு ஏதோ ஒண்ணு போனாலும் அவர் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற எலியோ புலியோ ஏதோ ஒண்ணு கடிச்சுட்டு போயிட்டாருன்னா நம்ம நினைப்போம். ஒரு ஒளிவண்ணம் பெறக்கூடிய அருள், ஒரு உயிரினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? ஒரு உயிர் முதல்ல பிறக்கும் போது அந்த உயிரை ஒரு நிலையில் பார்க்கும்போது பிரகிருதிக்கு, இந்த பூமிக்கு அந்த உயிர் வரும்போது அந்த உயிரினுடைய தன்மை ஜீவதத்துவம் நிறைந்ததாக இருக்கும். அப்ப அதுக்கு பேர் புருஷன் அப்படின்னு பேரு, புருடன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து ஓரளவுக்கு வரும்போது ஒரு நல்ல நெறிப்படுத்தக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு நெறியான வாழ்க்கையை கற்பிக்கப்பட்டு வரும்போது ஒரு ஆன்ம வளர்ச்சி பெறும் அந்த புருடன் தன்னாலேயே தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி இது நமக்கும் மேலான ஒரு ஆற்றல் உண்டு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை பெற்ற அந்த உயிருக்கு பேர் ஜீவன்கக்கூடிய பேர். அது இன்னும் நான் எப்போது அவனை அடைவேன் அப்படின்னு ஏங்கன்னா அது ஆன்மான்னு பேர். இப்போ பெத்தான் சாம்பன் ஒரு விறகு வெட்டியாக ஒரு புருடன் அப்படிங்கக்கூடிய நிலையில இருந்தாரு. அவர் தன்னுடைய கண்ணை மூடிட்டு அப்படியெல்லாம் இருக்கல. மனமடங்கும் திறத்தில் ஒரு இடத்தில் இருக்கவோ வகையறியன்னு பெரிய பெரிய அருளாளர்கள் பேசும்போது நம்ம உடனே அடைஞ்சிடணும், உடனே பெருமானார் நம்ம தூக்கி கொடுத்துடணும். ஒரு பருப்பொருள் அல்ல நாம் இப்ப பேசக்கூடியது, இது அனுபவ பொருள். இது நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் உள்வாங்கி கொள்ளக்கூடிய மிக பெரும் பொருள். இதுக்கு நிறைய கூட்டம் வேணும், நிறைய ஒரு ஆடிட்டோரியம் ஹால் வேணும், நிறைய மாலை மரியாதைகள் வேணும் அப்படிங்கிறது இல்லை. உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய உணரிலும் உணரா பெருகளை அனைங்கிற எனக்கு அரிய துணையே அப்படின்னு சொல்வார். இந்த நிலைப்பாடை பற்றி சொல்லும் போது உணர்ந்து உணரினும் எனக்கு ஒரு உணர்வு தென்படுகின்றது, அது என்னை கண்கலங்க வைக்கின்றது. அந்த அருள் அனுபவம் பற்றி என்னுடைய உச்சந்தலை வழியாக என் உடம்பு முழுவதும் அப்படியே ஓடுகின்றது. ஆனால் நான் உரைக்க வரும்போது நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னா யார் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன்னு அவரே சொல்லிருக்குமாறு நான் என்ன உணர்த்திட முடியும் உங்களுக்கு? இது உணராத ஒரு அனுபவ நிலை. அந்த உணராத அனுபவத்தை ஒவ்வொரு ஜீவனும் உணர்வதற்காக வேண்டி எழுந்த நூல் அருட்பாங்கிறது. அந்த நூலை நாம் தனிமையில உட்கார்ந்து
ஒரு கொசுவலைக்குள்ளேயோ அது ஒரு லெட்ரினுக்குள்ளேயோ உட்கார்ந்து யாருடைய கூட்டுறவும் இல்லாமல் தனியாக தனித்தது அப்படின்ன உடனே நான் வந்து ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு தனித்திருந்தா மனக்குரங்கு ஆட்டம் பார்க்க முடியாதே. பதிவரித்தேன், இதுவரித்தேன், பற்றனைத்தேன், தவிர்த்தேன். தனிமை வேணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனாலும் அந்த மனக்குரங்கு ஆடுற ஆட்டம் என்னால ஜீரணிச்சுக்க முடியல. பதிவரித்தேன், இதுவரித்தேன், பற்றனைத்தேன், தவிர்த்தேன். ஆவியுடன் பொருளை உண்பால் கொடுத்தேன். உன் அருட்பேர் ஆசைமயமாகி உரை அடுத்து முயற்சித்தேன். கூகியனை ஆட்களை நினையாயோன்னு எனது குறிப்பெரியேன். இப்படி ஒரு இயக்கம் இயங்கணும். உன்னுடைய குறிப்பு எனக்கு தெரியல கண்ணா, நான் எப்படி உன்னை அடைவேன்? கூவி என்னை ஆட்களை நினையாய, நான் உனக்கு ஆட்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை வைத்துக் கொள்ளும். நீ தகுதிப்படுத்தலாம் அல்லவா? எவ்வளவோ ஒரு கோச்சிங் சென்டர்ல போனா சில ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க. சில ஸ்கூல்ல படிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கே ஸ்கூல் வச்சிருக்காங்க. வணக்கத்துக்குரியவர்கள் அவங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்கறதா ஒரு பெருமை. நான் அப்படி எந்த தகுதியும் இல்லை, என்னை தகுதிப்படுத்து. அது மாதிரி பெத்தான் சம்பன் வேண்டாம் பாருங்க. அவனை உலகறிய செய்ய வேண்டும். ஒரு விறகுவெட்டியை ஒளிநிலை பெற்ற வளர்ச்சியாக ஆக்கி நமக்கு உலகறிய செய்வதற்காக வேண்டி எழுந்தது இது கதை அல்ல. அது அவர் வந்து விறகு வெட்டிட்டு வந்து போடுறாரு. போட்டா யாருமே அந்த நாளைய சமுதாய சூழ்நிலை பாருங்க, மேலும் கீழும் தட்டெறிந்தோம் கல்லாதவன் மாதிரி ஒரு எவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்துட்டு பாருங்க. அப்படிலாம் நம்மளை இன்னைக்கு வைக்கல. இன்னைக்கு நம்ம யாருனாலும் போய் ஒரு மேடையில ஒரு பேச்சை கேட்கலாம், ஒரு தனிப்பட்ட அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட நம்ம பாட்டில் போய் பார்க்கலாம், கடல் கடந்து கூட போய் பார்க்கலாம், பேசலாம். ஏதோ ஒரு ஜீவன் அழுது கொண்டு இருக்கிறது, அந்த ஜீவனுக்காக வேண்டி கூட நீ போய் பேசலாமே. உனக்கு ஒரு சேர் அங்கே நான் போட்டு வச்சிருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்கிறாரு. யாரோ ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆன்மாவிற்கு இந்த கருத்து பதிவு போய் சேர வேண்டும் என்பது அவனுடைய திருவுள்ள சம்மதமாக இருக்கின்றது. அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர எனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்த வேண்டும்னா இந்த அடையாளம் தனித்துவத்தை தந்தது என்றால் அது ஆணவத்தை தரும். அதனால பெத்தான் சாமனை அடையாளப்படுத்துவதற்கு ஆண்டவன் முயற்சி எடுத்துக்கொண்டான். பெத்தான் சாமன் இந்த முயற்சி எடுத்துக்கிறேன். அவர் சொன்ன ஒரு அடிவர் சொன்னாரு, நீ விறகு வெட்டி போடுறதெல்லாம் ஈர விறகா வெட்டி போடுற, சமையலுக்கு லேட் ஆகும். அப்போ குருநாதர் உன்னை வந்து கூப்பிட்டு ஏன் ஈர விறகு வெட்டிட்டு வரங்கிறப்ப அப்போ இந்த சந்தர்ப்பம் கிடைக்க நீ குருநாதரை பார்க்கலாம்னு சொன்னாங்க. பெத்தான் சாமன் ஈர விறகு வெட்டிட்டு வந்து போட்டான். கொஞ்சம் பழைய ஸ்டாக் இருந்ததெல்லாம் உபயோகிச்சாங்க, சமையல் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்க்குறாரு ஈரவிறகு ஊதி 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 பற்ற வைக்கிறாங்க. இப்போ மாதிரி கேஸ் சிலிண்டர் திறந்து வச்சா அன்னம் பாதிப்பு, இல்லாட்டி இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி போட்டால் அன்னம் பாதிப்பு அப்படியே நடத்தினாங்க அந்த காலத்தில். இப்படி மாதிரி செய்தாங்க. உடனே அவர் வந்து பெத்தான் சாம்பன் கூப்பிட்டு ஏன்ப்பா மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏன் ஈரவிறகு புகழ்ந்து போடுறேன் அப்படி கேட்டார். அவர் சொன்னார், குருதேவா நான் வந்து சுவை அனுபவம் பெறணும்னு விரும்பினேன், இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அந்த சீட்டில் என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் பார்த்தாரு, முறையாக தீர்க்கை செய்து இவனை ஒளிநிலைக்கு ஏற்ற ஒன்று பெருமானார்கள் பேரண்ட நாயகன் எழுதி கொடுத்துருக்கிறான். பெத்தான் சாமன் காட்டி ரெக்கமெண்டேஷன் எப்படி பண்ணாருக்கா? ஏன்னா அவனை விளம்பரப்படுத்தணும். பெத்தான் சாமன் பெற்ற அருள்நிலையை, பெத்தான் சாமன் பெற்ற ஒளிநிலையை உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ள சம்மதம் யார் பண்ணனா? இறைவன் பண்ணலாம். அப்ப பெத்தான் சாம்பன் விஷயமாக இவங்க வாராங்க. இவங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்ச உடனே அவரு அந்த சீட்டை பார்த்துட்டு, சரிப்பா உன்னை ஒளிநிலைக்கு ஏற்றுவது என்னுடைய கடப்பாடு, இது இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் ஏன்னா திருச்சிற்றம்பலம் உடையான்னு கையொப்பம் இருக்கிறது. உடனே இவரை ஒளிநிலைக்கு ஏற்றுட்டார். 10 நாள் ஆச்சு. கணவன் போனவர் திரும்பி வரல. பெத்தான் சாம்பன் மனைவி வருவார். என்னையா என் கணவன் எங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, அவன் ஒளிநிலைக்கு ஏறிட்டான். அப்படி எப்படி ஒளிநிலைக்கு ஏக முடியும்? நான் வந்து ஒளிநிலை பெற்ற அவனை திருக்கரம் பிடிக்கும் போது ஒரு மனமேடையில் உட்கார்ந்து திருக்கரம் பிடிக்கும் போது நான் என்ன வேண்டுனேன்? நானும் அவனும் லாபத்திலும் நஷ்டத்திலும் சம பங்கு கொண்டு நான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். இப்ப அந்த வேண்டுதல் இல்லாம அவனை மட்டும் நீ ஒளிநிலை கேட்டா அப்ப நான் அவனை எப்படி இல்லறம் பண்ணிருக்காங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களாம் அவங்களுடைய இல்லறத்தை நீங்க எப்படிலாம் நீங்க எப்படி தண்ணீரை பண்ணிருக்கிறாங்க நீங்க நினைச்சுப்பாங்க. உடனே இவரு அவருடைய மனைவி சரி உனக்கும் கொடுக்குறேன். 2 பேருடைய உறவினர்கள் வந்து இவங்க 2 பேரும் மடத்துக்கு போறவங்க ஆளக்காணும். அரசன்ட்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை சமர்ப்பணம் பண்ணாங்க. அரசன் வந்து அவங்கள எங்கன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப எனக்கு நேரம் இல்லாததுனால எல்லா கருத்துக்களையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். ஆனா உள்வாங்க உங்க எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் நீங்க வீட்டுல போய் அசைப்பட்டுக்கோங்க. கேக்குறாங்க என்ன அரசன் வந்து கேட்கலாம். அவங்க ஒளிநிலைக்கு போயிட்டாங்க. அது எப்படிப்பா ஒளிநிலைன்னா என்ன?
ஒளிநிலை பெற்றார்கள்னா நான் எப்படி நம்புது? இந்த இங்க இருக்க இந்த கள்ளிச்செடிக்கு ஒளிநிலை போகுமா? அது போகும் அப்படின்னு சொன்னார். அப்ப என் முன்னால அப்ப நான் ஒளிநிலை பெறுவேனான்னு கேட்கல பாருங்க. திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு அப்படியே கரைஞ்சு 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 அது ஒவ்வொரு திசுக்களும் இறை அனுபவத்தில் அப்படியே தோய்ந்து 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 ஒண்ணுமே இல்லாத ஒரு அருள் வல்லவன் இருக்கு. நான் கரையணும்னு அவன் கேட்க தோணல பாருங்க. இப்படி மாதிரி ஒரு அரசன் எவ்வளவு ஒரு நிலை பெற்றவன் வந்து இப்படி கேட்கல. உடனே அவன் அப்போ அந்த கள்ளிச்செடி அனுப்புறேன். பல்லோருங்கான எந்தன் பசுபாசம் அறுத்தானே எல்லோரும் இறைச்சிதில்லை அம்பலத்தை கண்டேனே. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கள்ளிச்செடி அப்படியே போகுது. கொஞ்ச நேரம் போன உடனே அப்படியே ஜோதிமயமா ஆயிடும். இப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்க. இந்த மகாபாரத கதையில இந்திரபிரஸ்த நகர் ஸ்தாபனம் பண்ணி வச்சிருக்கிறத மகாபாரத கதையில நீங்க ஒரிஜினல் கதையை படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்திரபிரஸ்த நகரம் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஆள் போகும்போது தன்னால கேட்டெல்லாம் அப்படி திறந்து வழிவிடுவான். அப்புறம் நீர்நிலைகள் போகும்போது இந்த மாதிரி பளிங்கு தரைகள் போட்டிருக்கும் போது அது ரொம்ப நீர்நிலைகள் இல்லாததை இருக்கிற மாதிரி இதுல தண்ணீர் இருக்கிற மாதிரி காமிக்கணும். அதுல போய் நம்ம தண்ணீர் இருக்குன்னு கால் வச்சா தண்ணீர் இல்லாம தனி பளிங்குத்தரைன்னு கால் வச்சா தண்ணீர் அதுக்குள்ள இருக்குது. அப்படியெல்லாம் வர்ணனை பண்ணியிருப்பாங்க இந்திரபிரஸ்த வர்ணனை. அதெல்லாம் நடக்குமானா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில இடங்களுக்கு போகும்போது தன்னாலே கதவை திறந்து விடுது. அப்போ திருக்கதவம் திறவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாய். திருக்கதவம் திறந்தால் திருவருள் கிடைக்கும். அது பெருஞ்சோதி திருவுருவாகாது அமையும். அது என்ன பண்ணும்? உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு உடம் முழுதும் அது என்னை அப்படி அந்த ஞான ரசத்திற்குள் அந்த மெய்ஞான ஊற்றுக்குள்ள என்னை தோய பண்ணும். அப்படி தோய பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அழிதரும் ஆக்கை ஒளிய செய்த ஒன்பொருள். இது அழியக்கூடிய ஆக்கையை அதை ஒளிந்து போகும்படியாக ஊன் சரீரம் ஒளிந்து போகும்படியாக ஒளிவண்ண திருமேனியாக ஆகக்கூடிய அல்லூறு ஆக்கை அமைத்தனன் கண்ணல் களிரண கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினன் அமுதோடு பராமுது ஆக்கினன் பிரமன்மால் அறியா பெற்றியோரை அருளோடு பராமுதுங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடையும் நமக்கு அருளி செய்கின்றான் இறைவன். அப்ப அதை சொன்னா அந்த கள்ளிச்செடி போகுமானா கள்ளிச்செடி போயிடுச்சு. உடனே எல்லாரும் கரைஞ்சிட்டாங்க. ஒரு உருக்கம் வரல. ஒரு ஐயோ நமக்கு கிடைக்க நம்ம கேட்டுக்கலாங்க யாருக்குமே தோணல. இதுதான் உலகியல் உள்ளவங்களுக்கு ஒரு நிலைப்பாடா இன்று வரைக்கும் இருக்கு. ஏன் நமக்கு நடக்கல? ஏன் அது இல்லை? ஏன் இது இல்லை? எனக்கு என்ன? எத்தனை பிறவிகள் எடுத்தானாலும் சாப்பிட போறோம், தூங்க போறோம், இனவிருத்தி பண்ண போறோம். இது தவிர நம்ம வேற என்ன செஞ்சிட போறோம்? எவ்வளவோ கோடி கோடியா வச்சுக்கலாம். ஏன்னா என்ன பண்ணலாம்? 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார்ல பயணிச்சு வேற என்ன பண்ண முடியும்? அந்த கோடி ரூபாய் எடுத்து நம்ம எங்க போயிட முடியும்? என்னையும் இருப்பதாக்கினன் அந்த என்னும் இருத்தல் தான் வள்ளல் பெருமானார் பெற்ற ஒளிவண்ண திருமேனி. அதை வள்ளல் பெருமானார் வான்கலந்த மாணிக்க வாசகன் என்னை நான் கலந்து பாடும்போது நான் அதுல கரைஞ்சிடணும். நானோடு நான் தனியா அது தனியா இருக்கக்கூடாது. எனக்கு இன்னும் ஊனை விட முடியலையம்மா. எனக்கு இது அகண்ட வியாபகமானது. இந்த எல்லைக்குள்ள நின்று அதை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நான் இறைவன்ட்ட அப்படி சரண் கொடுங்க. நான் படமாட்டேன் இனித்துயரம் படமாட்டேன். நம்ம என்ன செய்யணும்னு அவர் சொல்லி காண்கிறார். படமாட்டேன் இனித்துயரம் படமாட்டேன், பயப்படவும் மாட்டேன், கிடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளரொளி அம்பலத்தாடல் வளரொளி நும்மல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன். நான் சாக மாட்டேன். நான் ஒன்னை அடைந்த பிறகு இந்த ஊரை சார்ந்து, இந்த உயிரை சார்ந்து, இந்த உடலை சார்ந்து நான் ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன். எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை. எனக்கு நீ வேணும், எனக்கு உன் அருள் வேணும். எப்படி வள்ளல் பெருமானார் உன்னோடு கரைஞ்சாரோ அது மாதிரி நான் வள்ளல். அவர் கரைஞ்சிட்டாரு. அப்போ இறைவன் வேற அவனு ஐந்தொழிலும் யாசே தந்தனை அப்படின்னு ஒரு உறுதிப்பாடு சொல்றாரு பாருங்க. ஐந்தொழில் செய்யும் வல்லவும் கூட நமக்கு உண்டு. எப்போது உண்டு அப்படின்னா நான் கலந்து அவனோடு கலந்து. அப்ப ஐந்தொழில் அவன் செஞ்சானா நம்ம செஞ்சானா நமக்கு செய்யணும்னு தோணாது. ஐந்தொழிலும் நம்ம செய்ய தருவானவன், ஆனா செய்ய தோணாது நமக்கு. ஏன்னா நமக்குன்னு தன்முனைப்பு கிடையாது. நம்ம சரணடைஞ்சிருக்கிறோமே, நம்ம எதுக்கு அதுல போய் செய்ய போறோம்? அப்ப நான் அந்த சாட்சியா பார்த்து எனக்கு என்ன திரும்ப வருதா? எனக்கு ஏதோ ஒரு பழைய பதிவு இருக்கு, அதை கழித்துக் கொள்வதற்கான நிலைப்பாட்டினை செய்திருக்கிறோம். அப்ப அந்த பழைய பதிவை கழித்துக் கொள்வதற்கான நிலைப்பாட்டுல நான் சந்தோஷமா அடுத்து ஊர்வது அது ஒப்பது இல்லை அப்படிங்கிற இடுக்கன் வருங்கால் நகுக
அடுத்து வருவது அங்கொப்பது, அடுத்து இது மாதிரி வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு அருள் வல்லவ நிலை ஒன்று உண்டு. ஜோதிமயமாக நாமும் ஆகலாம். ஏன் அந்த இறைவனே அந்த பெத்தான் சாமனுக்கு ஜோதி வடிவை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா, அப்போ எங்கேயோ காட்டுக்கு போனால் காணாது போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னை வரைக்கும் பேசப்படக்கூடிய பொருளாக அதை ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வச்சிருக்கிறாங்க. வள்ளற்பெருமானார் ஜோதி நிலை எப்படி தெரிஞ்சுப்பாரு நமக்கு ஒரு ஒரு ஷோ காமிக்கிறாங்க. நம்ம முன்னால படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. இந்த சித்தாந்த சைவத்துல இந்த கதையை சொல்லும்போது அவங்க படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. யானற்று எனதற்ற நிலையில் பெறக்கூடியது. அதனால வள்ளல் பெருமானார் கேட்கிறாரு பாருங்க, நமக்கு பாட தெரியாது, படிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. அவருடைய பாடலை படிச்சோம்னா நமக்கு எல்லாமே போதும். நம்ம தனியா அவர் தனியா நம்ம நீங்க பார்க்க வேண்டாம். அவர் இடத்துல இருந்து அவர் எப்படி படிக்கிறாரோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஒரு பாடல் போதும். துன்று மல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ மற்ற நாளைக்கே வருமோ என்று வருமோ என்பார். எனக்கு வெம்மாயை இன்னும் இருக்கே பகவானே, இது எப்போது இது கழியும்? அது மாதிரி நாம ஒரு சூழ்நிலை இறைவன்கிட்ட சரணடைஞ்சோம்னா நாமும் ஒளிவண்ண திருமேனி பெறலாம். இது வள்ளல் பெருமானா நம்ம கொடுக்குற வார்த்தை. நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்பிமின் அமரங்கள். உங்களுக்கு எதுக்கு சொன்ன தெரியுமா? ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நான் உங்களுக்கு சொல்றது ஒரு இரக்கம், உயிர் இரக்கம் பற்றியே நான் எடுத்துரைத்தேன். இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குப்பா, நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிலைப்பாடு பற்றி சொல்கின்றார். அதனால நீங்க நம்பிக்கையோடு நம்ம செய்ய அவரை சரணடைந்தோம்னா கட்டாயம் இறைவன் நம்மையும் அந்நிலைக்கு அழைத்து செல்லும். வேணா ஒரு 2 பிறவிகள் வேணா எடுக்க வேண்டியது வரும். ஆனா அவர் நினைக்கும் போது ஒரு நொடி, ஒரு கணப்பொழுது பெருமானார் பாடுறாரு, ஒரு நொடியில் யோக நிலை காட்டி யோக நிலை பயணங்காட்டி என்னை ஆளுடை என் பெருமானே அப்படிங்கிறார். ஒரு நொடி போதும் அப்படிங்கிறார். அப்ப அந்த ஒரு நொடியை ஏன் நமக்குள்ளதாக நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது? இந்த உடல் வேற எதனோடும் தொடர்பில்லாமல் தனித்து பெருமானாரோட பெருமானார் கலந்த ஜோதியோட தனித்து ஒரு நிலைப்பாடை வச்சுக்கோங்க. வேற எதனோடும் கலக்கணும்னு நமக்கு நினைப்பு வைக்க வேண்டாம். அப்புறம் அது தனித்து இருக்கக்கூடியது. வேற எந்த மாயைகளும் நம்மை பற்றி கொள்ளுமோ என்ற விழிப்புணர்வோடு, அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விழிப்புணர்வோடு இருப்போம். அப்ப தனித்து விழித்து அப்புறம் நான் எனக்கு இந்த தனித்திருக்கதோடும் பசி நான் என்று வருவேன். இன்னைக்கு ஒரு பொழுது போயிட்டேன், இனிமே நான் என்று வருவேன். சாப்பிடாம இருக்க சொல்ற பெருமானார். உடல் சாப்பிடாத இருந்தாலும் சோர்வடைஞ்சிரும், மிகுதியாக சாப்பிட்டானாலும் தூக்கம் வந்துடும். அதனால ஏதோ நமக்கு உடலுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிட்டு என்று வரும். நான் இப்படி மாதிரி ஒரு அருள் வெள்ளவத்தை நான் என்று பெறுவேன். அப்படி மாதிரி பசித்து தனித்து ஒழித்திருந்தோம்னா எதனோடு இப்ப நம்ம எதனோடெல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. பொண்ணோடு தொடர்பு வச்சுக்கிறோம். நீங்க யாருக்கிட்டையாவது நீங்க கேட்டீங்கன்னா உங்க அந்த அந்த அம்மா யாரு, அந்த வயிறு நெக்லஸ் போட்டுக்கு பாருங்க, அந்த அம்மாவை தான் நம்மளுக்கு அன்னைக்கு அடையாளம். அப்ப பொண்ணோடு தொடர்படுத்தி அந்த அடையாளத்தை காமிக்கிறோம். இவங்க யார் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த பேங்க் பேலன்ஸ் நான் போய் பார்க்க போன இடத்துல இவங்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த அம்மா. அப்ப அந்த அம்மாவை எப்படி அடையாளப்படுத்துறோம்? பேங்க் பேலன்ஸோட அடையாளப்படுத்துறோம். இன்னொரு ஆளை பத்தி காமிக்கும்போது அந்த பெரிய ப்ரொஃபஸர் ஒருத்தர் நிறைய பேசுவாரு, அவருடைய மனைவி. அப்போ அந்த படிப்பறிவான ஒரு கணவனை அடையாளப்படுத்தி இந்த மனைவி அடையாளப்படுத்தும். இந்த பையன், இந்த அம்மாவுடைய பையன் ஒரு IAS இருக்காரு, இவருடைய உயர் பதவியை காட்டி அந்த அம்மாவை அடையாளப்படுத்தும். இப்படி எதனோடும் அடையாளப்படுத்தாதீர்கள், தனித்திருங்கள். எதனோடு அடையாளப்படுத்த விரும்பினால் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வரும் என்ற நிலைப்பாட்டோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பேரண்ட நாயகனை பெற்றுத்தருங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை நம்ம எல்லாரும் சார்பிலையும் வச்சுட்டு, இன்றைக்கு உலக பீடித்திருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்துக்கு பொய்படா ஒழுக்கம்ங்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை நீங்க ஒரு இல்லறத்தை கடைபிடித்துக் கொண்டு அதோடு பொய்படாத அந்த மனைவியோடு இல்லறம் செய்யுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு. இன்றைக்கு உலகத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த HIV கிருமிகள்ல இருந்து அப்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு ஒரு அடையாளப்படுத்துறாரு. உலகம் முழுசும் நம்மளை பிடித்து ஆட்டக்கூடியது பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் மதமானவை விடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உங்க மதம் என்று ஒன்றை பற்றி கொண்டு இறைவன் அதுல இல்ல, அகண்ட வியாபகமானவன். அவன் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஜாதியிலே மதங்களிலே சாத்திர சண்டையிலே கோத்திர குப்பையிலே அபிமானித்து அடையக்கூடாது என்று அப்ப அதையும் கடந்தவன் நமக்கு அடையாளப்படுத்துறாரு. இன்றைய சமுதாயம் ஒரு சுபிட்சமான சமுதாயமாக அமைய வேண்டுமானால் ஒடுக்க நெறி நிலைநிற்க வேண்டும், மதமானவை முடியாது இருக்க வேண்டும். மறுபு பெண்ணாசைங்கிறது வேற. அதாவது தனக்கு
இல்லறங்கிறத ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டு அவளோடு வாழ்றது வேற, மறுவு பெண்ணாசை வேற விதமான பெண்களோடு இருந்தால் நமக்கு பொய்பட்ட ஒழுக்கம் வரும், தேவையில்லாத நோய்கள் வரும், உலகை பிடித்து அழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும், சமுதாய சீரழி வரும். இதிலெல்லாம் இருந்து விடுபட்டு நம்ம வாழணும்னா எம்பெருமானை சரணடைந்தோம்னா வாழி என்னை தூக்கி வைத்த கலதலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் அவனுடைய திருநடனம் என்றும் நமக்குள் வாசியாக நின்று வாசி வாசி என்று பேரளவில் சொன்னால் அது வாசி ஆகாது. அதை அனுபவப் பொருளாக வாசிக்க வேண்டும் என்று பெருமானாரே தன்னை அறிந்து இன்பம் வர வேண்டும் வெண்ணிலாவே ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பதில வாசி வாசி என்று சொன்னால் வாசி ஆகாது. வாசியை வாசிக்க பழகி கொண்டோமானால் நமக்கு எல்லாம் வாசியாகும் என்ற ஒரு பெரிய அற்புதத்தை சொல்லியுள்ளார் திருவள்ளுவர் கூட்டி வைக்க. நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசினது ஏதோ ஓரிரண்டு உயிருக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கானா அது பெருமானாரை சார், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மனதை சிதறவிட செய்த அந்த உயிருடைய குற்றம் நினச்சி நீங்கள் அப்படியே விட்டுறணும். திருவள்ளுவர் கூட்டி வைக்க நான் பேசியது என்னுடைய பேச்சல்ல, என்னுடைய தாய் தந்தை திருமதி திரு செல்லம்மாள் கரிகரன் அவர்களுடைய ஒரு அருளாசி என்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கியது. எனது தாத்தா பாட்டி கோமதி கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடைய நல்லெண்ணம் நான் இந்த துறவு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியது. இவர்கள் எல்லாருக்கும் மேலாக என்னுடைய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் எண்ணங்களில் பாலில் நறு நெய்யோடு தேனனம் மதுரிக்கும் பதமாக எம்பெருமான் என்னுள் தோன்றும் துணையாகவும் தோன்றா துணையாகவும் இதுகாரும் வழிநடத்தி வந்து இனிமேலும் வழிநடத்துவேன் என்று ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துள்ளான். இவர்களுடைய கருணையினால் நான் உங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்தேன் என்று ஏற்படும்படியாக உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சொல்லி ஆண்டவரின் அருளால் வள்ளல் பெருமானின் 193வது இந்த அவதார திருநாளில் பாரத திருநாட்டிலிருந்து வந்து இங்கே ஒரு சிறப்பான அத்விசார சொற்பொழிவு வள்ளல் பெருமானின் புத்தேக வடிவமான ஒளிதேகத்தை பற்றியான அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு தெரியப்படுத்திய அம்மா அன்னை சகுந்தலா அவர்களுக்கு ராமலிங்க பரிமண்டலத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க இன்னும் சற்று நேரத்தில் இங்கேருந்து புறப்பட்டு அவங்க பெஞ்சியை நோக்கி போகிறாங்க. அதனால தான் நம்ம விரைவில் அதை சொற்பொழிவு செய்ய சொன்னோம். அவங்க கொஞ்சம் சொற்பொழிவு கொஞ்சம் சிறப்பான சொற்பொழிவு மிக சுருக்கி அற்புதமாக அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் நன்றி. அவர்களை இங்கு அழைத்து வந்து நம்மிடையே உரையாற்றி வைத்த அம்மா அவங்க பூஜா அம்மா அவர்களுக்கும் ராமலிங்க பள்ளிக்கூடம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ மற்ற விழாக்கள் நடக்கிற மாதிரி ஒரு நினைவு பொன்னாடைகள் அப்படி தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இவர்கள் இங்கே வந்து ஒரு நம்மகிட்ட பேசிட்டு போனதுக்காக ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு நினைவுக்காக ஒரு பொன்னாடை கொடுக்குறோம். இது மற்ற விழாக்கள் எல்லாரும் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சன்மார்க்க மேடையில் வந்து அவங்களுக்கு திருவருட்பா கொடுக்கலாம். திருவருட்பா விளைகின்ற பூமியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம வந்து ஒரு நினைவாக ஒரு சின்ன பொன்னாடை வந்து இங்கே அவங்களுக்கு அணிவிக்கிறதுக்காக திருமதி சுப்ராயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவங்கள அழைச்சி வந்த திருமதி பூஜா அவங்களை மரியாதை செய்விப்பதற்காக திருமதி ஓ ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வாங்க. எனக்கு நீங்க எல்லாம் மன்னிச்சுக்கங்க, நான் இதை வாங்கலைன்னு நீங்க நினைக்காதீங்க. பெருமானாருடைய கருத்துல ஒரு கருத்து பூ மாலையோ பொன் மாலையோ பொன்னாடையோ வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனால நான் பேசுறது நான் பேசல. எம்பெருமான் வந்து உங்களுக்கு நான் இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ளணுங்கிறது எம்பெருமான் திருவுள்ள சொன்னதான். அதனால நான் இதை சொன்னேன். எது கோச்சுக்காதீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். உண்மை சன்மார்க்கத்தில் வந்து எளிமைதான் இயற்கை. நீங்கள் வாங்கிட்டு இவங்க திருமதி பூஜா பெல்ஜியஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க தான் முயற்சி எடுத்து நிகழ்ச்சிக்கு அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க.